ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரங்க. ஸோ முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். நானும் பார்த்தீங்கன்னா முருகனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. தலையெல்லாம் காய வைக்கவே லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 9:30க்கு வேலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தேன் நான். நாமளும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்தோம், ஒரு இடத்துக்கு போக முடியலை. சரி இன்றைக்காவது பார்த்தீங்கன்னா வெள்ளனையே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேங்க. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒரு பூஜையை போட்டாச்சு. வீட்டில் சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இந்த அரளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவை பார்த்தீங்கன்னா கெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரளியை கெட்டி கொடுத்து விட்டாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா சைக்கிளே போயிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் காளியம்மன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமியை கும்பிட்டு தீபார்த்தனையோடு பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எங்கள் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு விசிட் பண்ணி பாருங்கள். சாலாச்சி அம்மன் கோயில் சூப்பராக இருக்குங்க, விசாலாட்சியா. அதுக்கடுத்து முருகன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே முருகன் அவ்வளோ அழகாக இருந்தார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ கடைசியில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நானே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான பாசிட்டிவ்ங்க. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா சுற்றி சாமியை கும்பிட்டாச்சு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஈவினிங் டயத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக கூட்டம் வருவாங்க. ஸோ மார்னிங் எல்லோரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க. பட் ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நிறையா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி விநாயகர் இருந்தார். அவரையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா இன்னமும் 3 குண்டலங்கள் வச்சுருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதை வச்சு ஓதிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். तादं लक्ष्मे वायुव्यानारण्या गांजाचय तस्माद् यज्ञातरोगुणार्धमायकिं तदाविक्रे तस्माद् यजुदस्मोदजाजरा तस्माद् यज्ञदावयन्ते ये केशव सोपया भागो यगिरे तस्माद् அதையும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கேட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக காட்டுறேன் நான். ஏன்னா நமக்கு மெயினானது பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகப்பெருமாள் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் தான் நிறையா இருப்பார். ஏன்னா திக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் தாங்க அதிகமாக இருப்பார். இங்கே ஒரு விநாயகரை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு விநாயகர் இருப்பார். ஸோ அவரையும் தரிசனம் பண்ணணும் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் டயத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. வெயில் அடித்தாலும் பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகம்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சீரியஸாக அந்த இலையெல்லாம் உதிர்ந்து அது ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்கும் பார்த்திங்களா, அதோட ஃபீலே தனி. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஏன்னா சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. நானும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன் நான். ஸோ ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி அமைதியான பிளேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ என்னை அறியாமல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் அபிஷேகத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூ கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு தான் தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பால், தயிர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தனம், முப்பழம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் நான். எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க. மஞ்சள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இளநீர், ஸோ நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. சரி அவங்க ரெடி பண்ணட்டும், நம்ம போய் சுற்றி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோபுரத்தை பார்த்து ஒரு வணக்கத்தையும் போட்டாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருப்பார், பார்வதி இருப்பாங்க, 6 படை முருகன் இருப்பார். ஸோ அவரெல்லாம் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கோயிலோட டூர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் வந்து பாருங்கள், உங்களுக்கே அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது முருகன். ஸோ இங்கே தான் முருகப்பெருமாள் இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகனுக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு நம்ம விளக்கு போட வேண்டிய வேலை இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா முருகனை பார்த்துட்டேங்க. ஸோ முருகனை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் அப்படியே திருப்தியாக, மனசுக்கு திருப்தியாக பார்த்திங்கன்னா 2 விளக்க போட்டாச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தவறாமல் வந்துடுவேங்க. ஸோ இந்த சைடு கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால பார்த்திங்கன்னா என்னால் எங்கேயுமே போக முடியலை. ஸோ நைட்டு வர்ற மாதிரி தான் இருக்கா, அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயும் போக முடியலை. இந்த தடவை நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் சிறப்பாக பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் நல்லா பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு தீபாரதனையெல்லாம் காட்டினாங்க, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா பக்கத்தில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். அது கூடயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க, சூப்பராக இருந்துச்சு அதுவும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியல அப்படின்னு இருந்தாலுமே, ஸோ நமக்கு அந்த இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்காமல் இருந்தாலும் அந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்த்துக்கிறது அது ஒரு அற்புதமான செயல் தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் கேட்டு அமைதியாக இருந்துட்டேன். பார்த்துருப்பீங்க, பாட்டு பாடிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி அவ்வளோ சூப்பராக முருகனை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கார் முருகன் அப்படின்ட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரளிப்பூவால் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு குறை இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து நானும் ஆனந்தப்பட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் நான். ஸோ எதுக்கு இப்படி வெறி கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க. நானாடி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டேன். ஸோ சாப்பிட்ணும், வீட்டுக்கு போயிட்டு தலையை சீவணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகணுமே அப்படிங்கிறதுக்காக நானும் பார்த்திங்கன்னா கடகடன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். ஸோ வீட்டுக்கு போனது இன்றைக்கி எங்கள் மம்மி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாமா நம்ம. சுட சுட பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வர கேப்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுட சுட சாம்பார். ஸோ சாம்பார் கிடச்சது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க சாம்பாருமேவும். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் 65 பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் மீல் மேக்கர் 65 தான் வச்சுருந்தாங்க. இதுக்கடுத்து வடகம் அது இதுன்னு பொரிச்சு வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவை இல்லை, கேட்டோம்னா பொரிச்சு தருவாங்க. நானும் பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கரை எடுத்து கொஞ்சோண்டு வாயில் போட்டாச்சு. அதுக்கடுத்து இது மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா மாங்காவை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு மாங்காய் உண்மையாகவே அவ்வளோ பிடிக்குங்க. அதுவும் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சீசன் வந்தது தாங்க வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா நிறையா மாங்காய் கிடைக்குது. நானும் பார்த்திங்கன்னா
ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்து பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் நாங்கள் ஃப்ரீயான டயத்தில். ஸோ அதுக்கடுத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் ரிட்டன் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு, செம்ம சூப்பராகவே போச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த டே எப்படியெல்லாம் போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.